How to apply PSTM certificate in mobile phone. Welcome my channel friends. Hello friends, இப்போ PSTM certificate நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃபோன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிங்கை ஓப்பன் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே TNESevai.in டைப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உள்ளே போய்ட்டு உள்நுழைகன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம புதுசாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் நம்ம இதுக்குள்ளே போக முடியும். இதுவே ஏற்கனவே நீங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம லாகின் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ புதுசாக வரவங்களுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. புதிய பயனாளரை தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் காட்டும். அதில் நம்மளோட பெயர், நம்மளோட தாலுக்கா, மின்னஞ்சல் முகவரி, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட், கைபேசி எண், ஆதார், கடவுச்சொல், அந்த கடவுச்சொல்லை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான பாஸ்வேர்டும் யூசர் நேமும் க்ரியேட் ஆகிடும். பேஜ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சர்வீஸ் பேஜ் பண்ணிங்க வெளியில் PSTM ஓப்பன் ஆகும். நமக்கு லாகின் பண்ண பேஜ் உங்களோட அதில் போய்ட்டு நம்மளோட யூசர் நேமும் PSTM பாஸ்வேர்டு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் உங்களோட நேமு, உங்கள் அப்பா பேர், உங்களோட பேர் தமிழில், உங்கள் அப்பா பேர் தமிழில், அம்மா பேர் தமிழில் தனித்தனியாக கேட்டிருப்பாங்க. அதில் மொபைல் நம்பர் இருக்கும். வேறு ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அன்னெசசரி அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஃபில் பண்ண தேவை இருக்காது. இப்போது இதில் உங்களோட பேரை தமிழில், இங்கிலீஷில் அப்படின்னு ஃபஸ்ட்டு காலமில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் பாக்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயுமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து இப்படி டச் பண்ணியே உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பட் டச் பண்ணி ஒரு வழியாக நான் வெளியில் வந்துட்டேன். அதில் வந்து இப்படி தான் வச்சேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட பேஜெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வியூ ஆகும். அதில் வந்து உங்களோட இயர், நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டி முடிச்சுட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்து தான் திரும்ப ப்ராப்ளமாக இருந்தது. அதை நம்ம டச் பண்ணிகிட்டே போகிற மாதிரியே இருந்தது. எனக்கு அது ரொம்ப டிலே ஆச்சு. உங்களுக்கும் கொஞ்சம் டிலே ஆகும். அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி இது பண்ணுங்கள். இதில் வந்து பிசியில் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் வந்து ஃபோன்லேயே அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து இப்படி கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு. உங்களுக்கும் டிலே ஆகும். இதோட ஃபோனில் அப்ளை பண்ணுறதோட டிஸ்அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். பட் வந்து இதை நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோனில். அதாவது நம்ம அங்கே இசேவை மையத்தில் தான் போய் அப்ளை பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. நம்ம ஃபோன்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேஜில் நம்மளோட மற்ற இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம மற்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அகாடமிக் இயர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தது. நான் வந்து என்னோடய டேட் வந்து 2008 to 9 கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2 வந்து 5th கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தென்காசி எங்களோட மாவட்டம், அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோடதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க நியர்பை பிளாக் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வாசல் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கூல் ஃபுல்லி எய்டட், அதனால் ஃபுல்லி எய்டட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன். உங்களோடது கவர்மெண்ட்டாக ஃபுல்லி எய்டடா இல்லை ஆஃப் எய்டடா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து பக்கத்தில் வியூ ஆகும். அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு to 5th அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவும் இருக்காது. அதனால நம்மளோட ஆதாரை வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து இது பண்ணலாம். இதில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். அது வந்து ரெட் கலரில் மென்ஷன் பண்ணி காட்டும். அது எதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நான் இந்த காலமில் என்னோடய அம்மா பேரை வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன்.
அதனால என்னோடய அம்மா பேரை வந்து மறுபடியும் நான் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் தமிழில். நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் அந்த ரெட் மார்க் போட்டதை மட்டும் மறுபடியும் செக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பேஸ் பார்த்து அடித்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடது வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஓகே, நான் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பேஜ் என்னென்னா மேக் பேமெண்ட். இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். உங்களோட ட்ரான்சாக்ஷன் எந்த முறையில் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே நெட் பேங்கிங், கிரெடிட், டெபிட், கியூஆர், யூபிஐ நம்மளுக்கான எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஐடி வந்து விசிபிள் ஆகும். அதை வந்து நம்ம ப்ராசஸிங், அதாவது நம்மளோட இதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி கிடைக்கும். நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட்லையும் வரும். காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ரொசீட் ஆயிடுச்சா, அப்ரூவல் ஆயிடுச்சா, ப்ராசஸிங் ஆயிடுச்சாங்க. அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து போய் கலெக்ட் பண்ணிக்கலாம்.